ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமும் காலையில் நான் சொல்லக்கூடிய இதை செய்கிறதன் மூலிமா ஒரே மாதத்தில் உங்களோட உடல் எடையை குறைச்சி தேவையற்ற கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்க முடியும். கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை இயற்கையாகவே குறைக்க முடியும். அதுக்கான உணவுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். கொலஸ்ட்ரால்ன்றது உயிரணு ஜவ்வுகளில் காணப்படக்கூடிய ஒரு வித கொழுப்பு நிறைஞ்ச ஸ்டெராய்டுன்னு சொல்லலாம். இது பாலூட்டிகளில் உயிரணு ஜவ்வுகளில் ஒரு முக்கியமான அங்கமாகவே இருக்குது. ஆனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா இதய நோய், ரத்த அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க. முதலாவதாக வால்நட்டை சாப்பிடுங்க. தினமும் காலையில் உணவில் கொஞ்சம் வால்நட்டை சேர்த்துக்கோங்க. இந்த விதைகள் கொலஸ்ட்ராலோட அளவு குறைக்குது. வால்நட் பருப்பில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது. காலை உணவாக நீங்கள் வால்நட் சாப்பிட்றதுன்றது கொலஸ்ட்ராலை குறைச்சி இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது. அடுத்ததாக பாதாம். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்போட அளவு உயர்த்தக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவு குறைக்கக்கூடிய நிறைவுறா கொழுப்புகள் அதிக அளவில் இருக்குது. காலையில் பாதாம் சாப்பிட்றது கெட்ட கொழுப்போட அளவு குறைக்கும்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. மூணாவது, ஆலிவ் எண்ணெயிலே சமைக்கணும். காலை உணவு ஆலிவ் எண்ணெயில் தயாரித்து சமைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களோட நல்ல கொழுப்போட அளவை உயர்த்தக்கூடிய நிறைவுறா கொழுப்புகள் அதிக அளவில் கொண்டு இருக்குது. அடுத்ததாக ஆலிவ் விதைகள். ஆலிவ் விதைகளில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு. தொடர்ந்து 3 மாதத்துக்கு இதை சாப்பிட்டுட்டு வரது மூலமாக கெட்ட கொழுப்போட அளவை சீக்கிரத்தில் குறைக்க முடியும். அடுத்ததாக க்ரீன் டீ குடிங்க. காலையில் தினமும் க்ரீன் டீ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. க்ரீன் டீ குடிக்கிறது மூலிமா கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய கேட்டசின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஆகையால் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப் க்ரீன் டீ குடிக்கணும். க்ரீன் டீயை வழக்கமாக கொள்றதால கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க முடியும். அப்புறம் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்போட அளவு அதிகரிக்கிறதுக்கும் வழக்கமாக செய்யக்கூடிய ஏரோபிக் உடற்பயிற்சி இதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்போட அளவு 5% மேலே அதிகரிக்குது. தானே காலை உணவு எடுத்துக்கணும். காலையில் நீங்கள் ஆரோக்கியமான காலை உணவு உட்கொள்றது கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஓட்ஸ் பழம் அப்படின்னா ப்ராக்கோலி, முழு தானிய டோஸ்ட்டு, கரையக்கூடிய நார்ச்சத்து கொண்ட ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை குறைக்குது. ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்து சாப்பிட்றதுன்றது கெட்ட கொழுப்போட 5% குறைக்குதான். அடுத்ததாக ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். அதிகாலையில் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுன்றது கொழுப்போட அளவு குறைக்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் அதிக அளவில் இருக்குது. காலையில் நீங்கள் 750 மில்லி ஆரஞ்சு சாறை 4 வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களோட கெட்ட கொழுப்போட அளவை சீக்கிரத்தில் குறைச்சிட முடியும். இந்த வீடியோவில் சொன்ன இதை எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களோட உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்க முடியும். நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்க முடியும். இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் எடை அதிகரித்து நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகள் அவஸ்தைப்பட்டு வராங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்காமல் இந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களோட உடல் எடையை ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.